வாழ்வோம் வாழ்விப்போம். அவன் சொன்னதை நீ நம்பின, அதான் தப்பு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எனக்கு அந்த மாதிரி அறிவு இல்லைன்னா நீ என்ன பண்ணா, அறிவை வளர்க்கறதுக்கு நீ ஓடும். இருக்கிற அறிவை வச்சு வாழறதுக்கு ஓடக்கூடாது. இது அறவுரைன்னு உனக்கே தெரியுது. இந்த இடத்துல தான் எல்லாரும் தப்பு பண்றாங்க. சார் நான் இதுவரை ஜெயிக்கவே இல்லை சார், இதுவரை எனக்கு ஒரு சுகமே இல்லை சார் என் வாழ்க்கையில, எனக்கு ஒண்ணுமே வாழ்க்கையில் தெரியலன்னா அடுத்த கட்டம் இத வளர்க்கறதுக்கும் இத டெவலப் பண்றதுக்கு தான் நீ போகணுமே தவிர இத வச்சுட்டு அடுத்தால பெரியவனாக போகக்கூடாது. நம்ம அந்த அறகுற அறிவுகளை வச்சுக்கிட்டு பணக்காரன் ஆயிடலாம், பெரியவன் ஆயிடலாம், கொள்ளடிச்சிடலாம், ஏமாத்திடலாம், அந்த மாதிரி இறங்கும் போதுதான் மாற்றம். ஏன்னா அந்த அறிவு கூட இல்லை. கொள்ளடிக்கிறது ஏமாத்துறது பெரிய அறிவு வேணும். கிரைம்ங்கிறது நாட் ஈஸி திங். 10 பேரை சமாளிக்கிறது ஏமாத்துறது சாதாரண விஷயமா இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை முதல் டெஸ்ட் பண்ணு. நம்மள்கிட்ட என்ன இருக்குது, நம்முடைய இயலாமைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்மளுடைய அறிவை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் இறங்கும். எந்த தொழிலா இருந்தாலும் சரி. இப்ப திருமணம் பண்ண போறதுக்கு முன்னாடி கூட ஒரு பொம்பளை பார்த்து பிடிச்சிட்டு இறங்கிடக்கூடாது. அங்கதான் நிறைய வாழ்க்கை போட்டே ஆகுது. ஒண்ணு பிடிக்கிறது கரெக்ட், அவளை நம்ம ஏத்துக்கிறோம், நான் வச்சு வாழ்றேன்னு சொன்னா கடைசி வரை அவளை வச்சு காப்பாத்துறதுக்கு உங்கள்ட்ட என்ன இருக்கணும்? பணம் இல்ல, மன தெம்பு இருக்கும். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். வெறும் பாயில கூட படுக்கலாம், வெறும் தரையில கூட படுத்துக்கலாம். ஆனா அவளோட இருக்கணும், அவன் நம்பிக்கைக்கு இருக்கணும். அப்ப அந்த தெளிவு வேணும் இல்லையா? பணம் இருந்தாதான் வாழ முடியும். பணம் இருக்கும் ஓடிடுவான். இன்னைக்கு பணம் இருக்கும், நாளைக்கு காணாம போயிடும். அதுக்காக கொண்டாடி விட்ட முடியுமா? யோசிங்க. வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்றால் துணிவு வேண்டும். துணி ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், வெறும் பேண்ட் சட்டை போட்டுட்டு இருக்கலாம். நான் உன்னை வச்சு வாழ்றேன், இவ்வளவு வச்சு நம்மளால வாழ முடியும்னு என்ன வேணும்? அந்த துணிவு வேணும். அது கடைசி வரை வாழ வைக்கும். அந்த துணிவு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் ஒவ்வொரு காலத்துல வந்து சேர்ந்துடும், தானா வரும். ஏன்னா உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு பெற்று தரும் ஆயுதமாக இருக்கிறது. அப்ப அந்த நம்பிக்கை எங்க வைக்கணும்? முதல்ல நம்பிக்கைய உங்க மீது வைக்கணும், 2வது குரு மீது வைக்கணும். மண்ணுல எல்லாமே 2 தானே, எல்லாமே 2. ஒரு நம்பிக்கை மட்டும் கிடையாது. நான் முதல்ல குரு நம்பிக்கை இறை நம்பிக்கைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த இறை நம்பிக்கை உங்க நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள தானே இறை இருக்கிறது. உங்களை நம்புங்க. நான் இப்ப இதுல இறங்குறேன், நிச்சயமா ஜெயிப்பேன். எனக்குள்ள வாழ்க்கை எனக்கு ஜெயிக்கிறதுன்னா நீங்க போடுற அளவுல இல்ல, நீங்க இறங்கினதுல முழுமை. உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது முழுமையா கிடைக்கும். நீங்க ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு அளவு வச்சுட்டு தேடக்கூடாது, தப்பா போகும். ஏன்னா அந்த அறிவு நமக்கு இல்லையே. நான் சொல்ல புரியுதா? இது கொஞ்சம் டஃபா இருக்கும். நம்ம ஒன்றை நினைக்கிற பொழுது நம்ம நினைச்ச மாதிரியும் போக கூடாது. ஏன்னா நினைச்ச மாதிரி கிடைக்கணும்னா அந்த அறிவு நமக்கு இருந்தா நினைக்கவே வேண்டாம், புலம்ப வேண்டாம், தேட வேண்டாம், அலைய வேண்டாம் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? நமக்கு உரியது நமக்கு கிடைத்தால் போதும். எல்லாம் என் செயல். அதான் அந்த மகான்கள் ரொம்ப அருமையான வார்த்தைகள். எல்லாம் என் செயல். அப்படி வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அடுத்த கட்டம் உங்களுக்கு உரியது வந்துட்டு இருக்கும், அதை ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நம்பிக்கை 2 இடத்தில் தேவைப்படுகிறது. ஒன்று உங்கள் மீது. அந்த உங்கள் மீது உள்ள நம்பிக்கை தான் ஒரு குருட்ட போகும்போது பற்றுக பற்றற்றான் பற்றினேன். அந்த பற்று எப்படி இருக்கணும்? யாருக்காக விட்டு கொடுக்குதான். இப்ப நிறைய இடங்கள்ல சிலவங்க சாமியாட்ட போய் பாக்குறான், அந்த சாமியை பிடிச்சிருக்குது, அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது, இந்த வழியில போனா நமக்கு அமைதி சந்தோஷம் கிடைக்கும், வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும்னு நினைச்சிட்டான். நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா அப்பாவும் கேட்டாங்க, எங்கடா போனேன், நைட்டு வரலையடா. இப்ப நான் சொல்றேன், ஒரு மலையில ஒரு சாமியார் இருக்கிற பார்க்க போனேன், நைட் அங்க தங்கி இருந்தேன். அவர் வந்து உனக்கு ஆற்றல் வரும் அப்படி வரும்னு எல்லாம் சொல்றாரு, ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு. அவங்க அப்பா பட்டுன்னு ஒரு அடி வச்சார். இதுக்காக உன்னை வளர்த்து காலேஜ்ல படிக்க வச்சேன். எவ்வளவு சாமியார் உன்ன யாருடாவ, என்ன கிடைக்கும், உன்னை கல்யாணம் பண்ணணும், நாங்க பொண்ணு பேசிட்டு இருக்கோம், நீ சாமியார்ட்ட போயிட்டு வந்திருக்கிற. இந்த எண்ணங்கள்லாம் உடனே மாத்து. இந்த ஆள் தேடி போறதெல்லாம் ஒழுங்கா கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட வாழ், எங்க மானத்தை காப்பாத்து. அம்மா அழ ஆரம்பிச்சுட்டா. உடனே எப்படிலாம் வளர்த்தேன், எப்படிலாம் கனவு கண்டேன்,
நீ யாரையோ ஒரு ஆளை பார்த்துட்டு அவர் பின்னாடி போறேங்கிறிய. இவன் மனம் மாறி போச்சு. உடனே என்ன ஆயிடுது, ஐயோ அப்பா அம்மாவே வெறுக்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி மனசு மாறி இனிமேல் அவர்கிட்ட போக மாட்டேன்னு முடிவு பண்ணு. இந்த இடத்தில் தான் உங்களுக்கு தேவை உங்கள் மீது நம்பிக்கை. உங்க மீது நம்பிக்கை இருந்தா நான் நல்லதுக்குதான் போவேன், என்னுடைய நல்லதுதான், நான் தப்பு பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டியது எனக்கு கிடைக்கும் ஏன்னு நீங்க நம்பி இருந்தா, இப்ப அப்பா அம்மா சொல்லும் போது நீங்க ஏத்து நிக்கலாம், அவங்களுக்கு புரிய வைக்கலாம். புரிய வைக்க முடியலன்னா நீங்க விலகி செல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா நீங்க தெளிவா இருக்கிறீங்க. அங்க குற்றமாகாது. அப்பா பேச்ச கேட்கல, அம்மா பேச்ச கேட்கல, அவன் ஒரு சாமியார் பின்னாடி போயிட்டான்னா அது சாபமாகாது. ஏன்னா உங்க வாழ்க்கை தனி, அவங்க வாழ்க்கை தனி. அந்த இதுக்குதான் நான் உபதேசம் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்ப உபதேசத்தை எடுத்து பாருங்க. நீங்க உங்க அம்மாட்ட கேளுங்க, அம்மா நான் உங்களுக்கு பையனா பிறப்பேன்னு தெரியுமா? தெரியாதும்பா. என் குணம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் வாழணும்னு நினைக்கிறீங்களே, தப்பு இல்லையா? நான் எவ்வளவு வருஷம் வாழ்வேன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம உங்க ஆசைக்கு என்ன மாற்ற நினைக்கிறீங்களம்மா, இது தப்பு தானே. உங்க வாழ்க்கைக்கு நீங்க வாழுங்க ஏன்னு நீங்க சொல்லணும்னா நீங்க நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிற. நல்ல யோசிங்க. நம் மீது முதல் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அடுத்த கட்டம், நம்ம முழுக்க நம்பிட்டோம், நான் கரெக்டான வழியில் தான் போவேன், எனக்கு வேண்டியது பிறப்பற்ற நிலை வேண்டும், நான் ரொம்ப நிம்மதியா இருக்கணும், மற்றவங்கள நான் என் வாழ்க்கை ஜொலிக்கணும். இட்ஸ் குட். அந்த எண்ணம் வேண்டும், அந்த நம்பிக்கை வேண்டும். இப்ப இந்த நம்பிக்கையை தக்க வைப்பதற்கு குரு வேண்டும். ஏன்னா நம்பிக்கையை அப்பா வெட்டிடலாம், அம்மா வீசிடலாம், காதலி வீசிடலாம், கணவன் மனைவி மற்றவங்க வீசிடலாம், நண்பர்கள் கூட உங்களை திசை மாற்றலாம். ஆனா நீங்க நம்பிக்கை கரெக்டா இருந்தா மாற மாட்டீங்க. அடுத்த கட்ட நிலைக்கு எங்க போகணும்னா குருட்ட போகணும். குருட்ட ஏன் போகணும்னா உங்க நம்பிக்கைக்கு மேல் உள்ள விஷயங்களை அவர்கள் தான் உங்களை நம்ப வைக்குது. ஏன்னா நீ உங்க நம்பிக்கை மண் அளவுக்கு தான் இருக்கும். நீங்க பார்த்த மனிதர்களை பற்றி தான் இருக்கும், இறை பற்றி இருக்காது, வானலோகத்தை பற்றி இருக்காது, தெரியாத விஷயங்களை மறைபொருள் பற்றி இருக்காது. அப்ப அதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கணும்? குருதான் சொல்லிக் கொடுக்கணும்.